தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசி வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். வித்யாசாகர் அவரும் அப்போது மத்தியிலே வாஜ்பாய் அரசாங்கத்திலே அமைச்சராக இருந்தார், எம்பியா இருந்தார், நான் எம்பியா இருந்தார், ரெண்டு பேரும் மந்திரிகளாக இருந்தோம். பல ஆண்டுகளாக நெருங்கிய நல்ல நண்பர், ஒன்றாக பணியாற்றி இருக்கிறோம். இப்போது அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஆளுநராக வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. மரியாதை நிமித்தமாகவும் நண்பர் என்கிற முறையிலேயும் மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து பேசினேன். இந்த காவிரி சம்பந்தமாக அணைகளிலே ஆய்வு செய்யவும், விவசாயிகளை, பிரதிநிதிகளை, அரசு அதிகாரிகளை சந்திக்கவும் மத்தியிலிருந்து ஒரு குழு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய நலன் கருதி தமிழ்நாட்டு நிலையை இந்த குழு விளக்கி தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்க அதற்கான வகையிலே அரசு அதிகாரிகள் அந்த பிரச்சனையை அணுக வேண்டும், ஆளுநர் அவர்களும் அதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவுவேன் என்று அவர்களும் தெரிவித்தார்கள். மரியாதை நிமித்தமான சந்திப்பு. நிர்வாகத்தை எல்லாம் பற்றி பேசுவதற்கு நான் ஒன்றும் ஆட்சியில் மந்திரி கிடையாது. ஆளுநர், நான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்றாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். இப்போ முக்கியமான பிரச்சனை காவிரி நதிநீர் பிரச்சனையினால் அதை பற்றி பேசினேன். திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்சிக்கு தலைவர், முக்கிய தலைவர். நான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவர் கருத்தை அவர் சொல்கிறார், என் கருத்தை நான் சொல்கிறேன். ரெண்டு பேரும் ஒரே கருத்தை தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கூட்டணியில் இருக்கிறதுனால கூட்டணி தேர்தல் சம்பந்தமான சீட் ஷேரிங் கூட்டணியை தவிர முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை பற்றி பேசுவதற்கு கூட்டணி இல்லை. கூட்டணி தேர்தலுக்காக கூட்டணி. தேர்தல் சம்பந்தமான அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஆட்சியில் என்னென்ன மாற்றங்கள் வேண்டும், எப்படி நடக்கணுங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன். நேற்று கூட நான் சென்று மருத்துவமனையில் சென்று பாண்டிச்சேரி முதலமைச்சர், புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களோடு முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திக்க மருத்துவமனைக்கு சென்றேன். அதற்கு முன்னாலே காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வரும்போது சென்றேன். அப்போதெல்லாம் மருத்துவர்கள் அவர்கள் நல்ல உடல்நலம் தேறி வருவதாக சுட்டி காட்டினார்கள். உடல்நலம் தேறி வருகிறார். எல்லா கட்சி தலைவர்களும் ஸ்டாலின் உட்பட எல்லாம் போயிட்டு வரும்போது டாக்டர்கள் சொன்னது அதை தான் வெளியே சொல்கிறாங்க. ஆக நல்ல முறையில் அவர்கள் உடல்நலம் தேறி வருகிறார், தேறி வரட்டும். ஆட்சிக்கு ஆளுநர் இருக்கிறார், தலைவர். அதுக்கடுத்து சீஃப் செக்ரட்டரி, அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க. ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதில் ஏதாவது மாற்றம் வேணும்னா அதெல்லாம் அதிமுகவுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதில் ஏதாவது மாற்றங்கள் வேணும்னா அவங்க தான் முதலமைச்சர், அந்த கட்சி முடிவு செய்ய வேண்டுமே தவிர காங்கிரஸ் சார்பில் நீங்கள் துணை முதலமைச்சர் போடுங்கன்னோ மற்ற ஆட்சி சம்பந்தமான ஆலோசனைகள் சொல்லவோ நான் விரும்பவில்லை. அதே நேரத்தில் ஆட்சி வேகமாக நடைபெற வேண்டும், செம்மையாக நடைபெற வேண்டும், முறையாக நடைபெற வேண்டும், மக்களுக்கான பணிகள் நடைபெற வேண்டும். அதில் தலைமைச் செயலாளரோ அல்லது அமைச்சர்களோ அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மட்டும் நான் வலியுறுத்துகிறேன். முதலமைச்சர் அவர்களுடைய உடல்நலம் பற்றியெல்லாம் நானோ ஆளுநரோ நாங்கள் பேசவில்லை, பேச வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் மேதகு ஆளுநர் அவர்கள் பார்த்துவிட்டு நல்ல உடல்நலத்தோடு இருப்பதாக அவர் சொன்னார். நான் பார்த்துட்டு நான் என்னுடைய கருத்தை வெளியே சொல்லியிருக்கிறேன். உடல்நலம் பற்றி நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் கிடையாது. மேதகு ஆளுநரும் டாக்டர் இல்லை, நானும் ஒரு நிமிஷம், ஒன் மினிட். அவரும் டாக்டர் கிடையாது. ஒரு நிமிஷம். ஆளுநரும் டாக்டர் இல்லை, நானும் டாக்டர் இல்லை. அதனால் முதல்வருடைய உடல்நலம் பற்றியெல்லாம் அது நாங்கள் பேசலை. சிபிஐ அதாவது ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், ஒரு செல்வாக்குள்ள தலைவர்களில் ஒருத்தர் உடல்நலம் தேறி வருகிற போது, சிகிச்சை பெற்று வருகிற போது சிபிஐ விசாரணை கேட்பது, அப்புறம்
நேராக போய் பார்க்கணும், பார்த்து அந்த விசாரணை இந்த விசாரணை எல்லாம் சரியான கருத்தாக நான் கருதவில்லை. நான் அதை பற்றி எல்லாம் ஏற்கவும் இல்லை.